தமிழ்நாட்டிற்கு அப்படிப்பட்ட ஒரு துக்க செய்தியை நேற்று இரவு ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. இது யாருமே எதிர்பார்க்காதது. அவர் குடைச்சல் கொடுக்கக்கூடாது என்றுதான் நினைத்தோமே தவிர அவர் இருக்கக்கூடாது என்று நாங்கள் நினைக்கவில்லை. நாங்கள் எதிர்த்து தாக்குவதற்கு அவர் பல விஷயங்களை தொடர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் நினைத்தோம். தன்னுடைய பதவி காலாவதியாகி இப்படி போகிறாரே என்கின்ற வருத்தம் தமிழர்களுடைய நெஞ்சில் ஆழமாக குடியேறி இருக்கிறது. நாம எப்படி ஆர்.என். ரவிக்கு ரொம்ப மனதார இறங்குகிறோமோ அதே போன்ற ஒரு இறங்கும் நிலையில்தான் மம்தா தீதி அவர்களும் பதிவு போட்டிருக்கிறார். அவர் போனது எல்லோருக்கும் பேரதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது அப்படின்னு. எவ்வளவு அடி வாங்கி இருந்தால் அவர் பொதுவாக ஆளுநராக பதவி பெறுபவர்கள் தன்னுடைய பதவிக்காலம் முடியக்கூடாது, அடுத்த மாநிலத்திற்கு போக வேண்டும், அப்படியே வளர வேண்டும், அடுத்து துணை குடியரசுத் தலைவர் வரைக்கும் போக வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பதவியை ராஜினாமா செய்வது என்பதெல்லாம் அவ்வளவு சாதாரணமாக நடக்காது. ஆனால் பாவம் மம்தா தீதியை சமாளிக்க முடியாமல் அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போயிருக்கிறார். இனி ஆர்.என். ரவி போகிறார். மம்தா தீதியினுடைய ஸ்டைல் இன்னும் அதிரடியானது. ஏன்னா இப்ப இங்க இருக்கிற ஆளுநர் ஆர்.என். ரவி மேல ஒரு முறைகேடு புகார் இருக்கு. ஏற்கனவே பல முறைகேடு புகார்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஆளுநருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட அவருடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நிதி ஒன்று கொடுக்கப்படும். சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி இவர்கள் அந்த ஓட்டைகளில் பணம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத சமீப காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளுநரின் மீது இந்த சிவில் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்றதுல மாற்றம் செய்யப்படணும், அவர்களும் சிவில் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு உட்பட்டவர்கள் தான் அப்படின்னு சட்ட விதி திருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிநபர் மசோதா தாக்கல் செய்திருக்கிறார். அது இந்த அரசு எடுத்து நிறைவேற்ற போறது கிடையாது. ஆனா இப்படி ஒரு விஷயம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப கோர்ட் இதுல கவனமாக இருக்க வேண்டும். ஆனா கோர்ட் இதை செய்யுமா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. யாரா இருந்தாலும் ஆளுநரை போய் பார்க்கலாம். நீங்க எந்த விதமான இதுவும் கிடையாது. அவர் இஷ்டத்துக்கு அவர் பணத்தை செலவு பண்ணலாம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த கூத்துகளை அவர் அடித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ மாநில அரசாங்கத்தை முடக்குகின்ற வகையில ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனும் இன்னொரு பக்கம் ஆளுநர் அதிகாரமும் இருக்கிறது. இந்த மக்களாட்சிக்கு விரோதமான இந்த கூறுகளை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும், மாற்றியமைக்க வேண்டும் அப்படின்னா அது மக்களுடைய போராட்டத்தின் மூலமாகத்தான் தீர்க்கப்பட வேண்டும். தமிழ் நியூஸ் நேயர்கள் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி சார். சார் வணக்கம். வணக்கம். ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் கிட்டத்தட்ட இந்த 4.5 ஆண்டு காலம் நம்முடைய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியிலே கொடுக்காத இம்சை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கூறுவார்கள், எங்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய பிரச்சாரத்தை திரு ஆர்.என். ரவி அவர்கள் செய்கிறார் அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்க. அவர் போடுற ஒவ்வொரு விவகாரங்களும் திமுகவுக்கு தான் லாபகரமானது என்றெல்லாம் கூறுவார்கள். அவர் நேற்றைய தினம் திடீரென்று மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநர் திடீர் ராஜினாமாவினுடைய எதிரொலியாக மாற்றப்பட்டிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு லாஸா தமிழ்நாட்டுக்கு எப்படி பாக்குறீங்க? நீங்களும் உங்களுடைய பதிவுகளை நிறைய போட்டிருந்தீங்க, பார்த்தது ரொம்ப வேதனைக்குரியது. தமிழர்கள் அனைவரையும் கண்கலங்க வைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாள் இப்படித்தான் நேற்று இரவோடு இரவாக இந்த செய்தி வந்தது. பொதுவாகவே துக்க செய்திகள் என்றாலே அதை இரவில் அறிவிப்பது என்பது அரசாங்கத்தினுடைய நடைமுறையாக இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு அப்படிப்பட்ட ஒரு துக்க செய்தியை நேற்று இரவு ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. இது யாருமே எதிர்பார்க்காதது. அவர் குடைச்சல் கொடுக்கக்கூடாது என்றுதான் நினைத்தோமே தவிர அவர் இருக்கக்கூடாது என்று நாங்கள் நினைக்கவில்லை. அவர் இங்கேயே இருக்க வேண்டும், எங்களை எல்லாம் கொள்கை ரீதியாக புடம் போட வேண்டும், இன்னும் நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் எதிர்த்து தாக்குவதற்கு அவர் பல விஷயங்களை தொடர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் நினைத்தோம். திராவிடம் காலாவதியானது என்று சொன்னவர், காலாவதியாகாதது சனாதனம் என்று சொன்னவர் தன்னுடைய பதவி காலாவதியாகி இப்படி போகிறாரே என்கின்ற வருத்தம் தமிழர்களுடைய நெஞ்சில் ஆழமாக குடியேறி இருக்கிறது. எனக்கு தெரிந்து இப்படி ஒரு ஃபேர்வெல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த வேறு எந்த ஆளுநருக்கும் கிடைத்திருக்காது. சுர்ஜித் சிங் பர்னாலா இருந்தார், ஐயோ இப்படி மாத்திட்டாங்களே அப்படின்னு வருந்தி இருந்தாலும் அதனுடைய அளவு இந்த அளவுக்கு கிடையாது. ஆனா இப்ப ரொம்ப வேதனைக்குரியதாக மேற்கை ஏற்காதே வீழும் ஆரியனே அப்படின்னு சொல்லி தமிழர்கள் எல்லோரையும் புலம்ப விட்ட ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அவருடைய இந்த பதவி இங்கிருந்து பறி போனதற்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை தாண்டி மேற்கு வங்காளத்துல இதுல பதவி போனதுக்கு தாங்க இரங்கல் தெரிவிக்கிறேன். இறங்குவது அப்படின்னா என்ன, வருந்துவது அப்படின்னு அர்த்தம்.
என்ன இலக்கியம் தெரிஞ்சிருக்கணும்ல ம். நமக்கு. ம். ம். அடுத்து வந்து இப்ப மேற்கு வங்காளத்திற்கு போகிறார். நாம கூட என்ன நினைத்தோம், திமுகவை அவர் பழிவாங்குவதற்காகத்தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று. முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ரொம்ப தெளிவாக சொன்னார். தயவு செய்து இவரை மாற்றி விடாதீர்கள். அவர் தொடர்ந்து இங்கேயே இருக்கட்டும். மீண்டும் திமுக ஆட்சி தொடரட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ ஒன்றிய அரசு திமுக ஆட்சி மட்டும் தொடர்ந்தால் போதுமா? மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சி தொடர வேண்டாமா என்று அங்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மம்தா பானர்ஜியிடம் ஏற்கனவே மேற்கு வங்காளத்தில் ஆளுநராக இருந்தவர் ராஜினாமா செய்திருக்கிறார். நாம எப்படி என் ரவிக்கு ரொம்ப மனதார இறங்குகிறோமோ அதே போன்ற ஒரு இறங்கும் நிலையில்தான் வந்து மம்தா தீதி அவர்களும் பதிவு போட்டிருக்கிறார். அவர் போனது எல்லோருக்கும் பேரதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது அப்படின்னு. எவ்வளவு அடி வாங்கி இருந்தால் அவர் வந்து பொதுவாக ஆளுநராக பதவி பெறுபவர்கள் தன்னுடைய பதவிக்காலம் முடியக்கூடாது, அடுத்த மாநிலத்திற்கு போக வேண்டும், அப்படி அப்படியே வளர வேண்டும், அடுத்து துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் வரைக்கும் போக வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பதவியை ராஜினாமா செய்வது என்பதெல்லாம் அவ்வளவு சாதாரணமாக நடக்காது. ஆனால் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர், நீங்க பாருங்க, பஞ்சாப்ல ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், தமிழ்நாட்டில் ஆளுநர் என் ரவி, கேரளாவில் ஆளுநர் முகமது ஆரிஃப் கான் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வந்து நீ பெருசா நான் பெருசா அடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பெர்ஃபார்மன்ஸை முன்வைத்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையில தன்னையும் முன்னிறுத்திக் கொள்வதற்கு மேற்கு வங்க ஆளுநர் முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் பாவம் மம்தா தீதியை சமாளிக்க முடியாமல் அவர் வந்து பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போயிருக்கிறார். இனி என் ரவி போகிறார். நாம் அவருக்கு ஒரே ஒரு விஷயத்தை, பொதுவாக நம்மிடமிருந்து ஒருவர் பிரிந்து எங்கு சென்றாலும் அவர் எங்கு சென்றாலும் நலமோடு இருக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்தும் குணம் படைத்தவர்கள் தமிழர்கள். அந்த வகையில மேற்கு வங்காளத்திற்கு போகிறார். அவருக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவுபடுத்த வேண்டும். மு.க. ஸ்டாலின் ரொம்ப நாகரிகமான மனிதர், ரொம்ப புன்னகையோடு, இப்போ ரஜினிகாந்த் கூட சொன்னாரு, மு.க. ஸ்டாலினுடைய புன்னகை எப்படிப்பட்ட புன்னகை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இன்னும் ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு, பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே அப்படின்ற மாதிரி. வந்து ஹெச் ராஜா வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து பேசாத வார்த்தை இல்லை, ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்ற தகவல் வந்ததும் உடனே போய் பார்த்தாரு, அப்படிப்பட்ட ஒரு நாகரிகமான பண்பான மனிதர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. மம்தா தீதி அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களே இறங்கி வந்து எதுவா இருந்தாலும் அவங்களே இறக்கி வந்து அடிப்பாங்கன்னா இப்ப பாருங்க, எஸ்ஐஆர் வழக்கு, அதுக்கு ஒரு அரசு வழக்கறிஞரை அனுப்புனா போதும், நானே பார்ட்டி இன் பர்சன் பாங்க, அதாவது மனுதாரரே நேரடியாக அப்படின்பாங்க. அப்ப அப்படியான ஒரு ஆஜராகும் நிலைக்கு மம்தா தீதி போபவர். ஆளுநர் என் ரவிக்கு எதிராக ஒரு விஷயம் என்றால் மு.க. ஸ்டாலின் கோர்ட்டுக்கு போவார். ஆனா மம்தா தீதி ஆளுநர் மாளிகை வாசலுக்கு படையோடு வந்து நிற்பார். தேர்தல் காலம் வேறு. என் ரவி அவர்கள் தமிழ்நாடு என்று நினைத்து கண்டதையும் பேசி கொண்டிருக்க வேண்டாம். அங்கு போய் என்னென்ன வாங்கி கட்ட போகிறாரோ முன் தயாரிப்போடு செல்ல வேண்டும் என்று நாம் அவரை அன்போடு வழி அனுப்பி வைப்போம். வி மிஸ் யூ சார், வி மிஸ் யூ சோ மச். தமிழ்நாட்டினுடைய ஒரு உதாரணத்தை அவருக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. குறிப்பா இப்ப நம்ம முதல்வர் நீங்க சொன்னது போல ரொம்பவே ஒரு சாஃப்டா டீல் பண்ணக்கூடியவர், எதுவும் தடாலடியா எடுக்க மாட்டாரு. அம்மையார் ஜெயலலிதா பாணி எல்லாம் கடைபிடிக்க மாட்டாரு. அது சர்வாதிகாரமும் கூட, அம்மையார் ஜெயலலிதாவினுடைய பாணி என்பது. இப்போ சென்னாரெட்டி ஜெயலலிதா விவகாரத்தை வந்து ஒப்பிட்டு என் ரவிக்கு இப்ப சொல்றாங்க. இப்போ மேற்கு வங்கத்துல அப்படி போனா அவருக்கு அந்த நிலைமை ஏற்படுமா? அவருடைய பகவான் அவருக்கு பாடிக்கட்டும். சென்னாரெட்டி விவகாரத்துல வந்து இன்றைக்கு கேட்பதற்கு அது வந்து ரொம்ப நகைப்புக்குரியதா இருக்கு. நீங்க ஆனா சென்னாரெட்டி மனநில இருந்து யோசிச்சு பாருங்களேன், நான் என்னடா பாவம் பண்ணேன், யாருக்கு என்னடா துரோகம் பண்ணேன், என்ன ஏன்டா இந்த அவர் வந்து மம்தா தீதி தடாலடியா ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது இருக்கட்டும், ஜெயலலிதா ஹேண்டில் பண்ணதெல்லாம் வந்து ஒரு ஆன்டி டெமோக்ராட்டிக்காவே ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்ப சென்னாரெட்டி போற வர இடத்துல எல்லாம் அதிமுக தொண்டர்களை விட்டு கார்ல கல்ல விட்டு எறிகிறது, முட்டையை விட்டு எறிகிறது, செருப்பு வீசுறது, தொடப்பங்களை வீசுவது என்று இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வந்து நீங்க பாருங்க எவ்வளவு நாகரிகமான முதிர்ந்த அரசாக இந்த அரசு இருக்கிறதுன்னு பாருங்க. ஆளுநர் வர்ற நிகழ்ச்சியில கருப்பு கொடிகளை வந்து காட்டுவது என்பது மரபாக அனுமதிக்கப்படுவது அல்ல. இப்ப தமிழ்நாடு அரசும் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆளுநர் வர்ற விழாக்கள்ல ஓகே, அரசு ரீதியா என்ன அவரு ஸ்டாலின் தெளிவா சொல்லிட்டு தான் செய்யறாரு, நாம அரசாங்க ரீதியா அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுப்போம் அப்படின்றத அவரு, நீ ஓவரா எதிர்பார்க்க கூடாது,
அரசு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை நாம கொடுப்போம் அப்படின்றத சொல்லிட்டாரு. எதிர்க்கட்சிகள் அல்லது கூட்டணி இருக்கக்கூடிய பிற கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஆனா ஜெயலலிதா என்னன்னா, அவரே கல்லு விட்டு அவர் ஆட்களே விட்டு கல்லு விட்டு அடிக்கிறது, செருப்பு விட்டு வீசுறது, முட்டையை தூக்கி வீசுறது, இதெல்லாம் தாண்டி அவர் தன்னையே வந்து விக்டிமாக ஒரு கட்டத்துல கிளைம் பண்ணி சென்னாரெட்டி என்ன செய்தார் தெரியுமா அப்படின்லாம் வந்து வெளியே பேச வைத்தார். அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. மம்தா தீதியினுடைய ஸ்டைல் வந்து இன்னும் அதிரடியானது. இப்ப ஏன்னா இப்ப இங்க இருக்கிற ஆளுநர் RN ரவி மேல ஒரு முறைகேடு புகார் இருக்கு. ஏற்கனவே பல முறைகேடு புகார்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஆளுநருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு தனிப்பட்ட அவருக்குன்னு அவருடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நிதி ஒன்று கொடுக்கப்படும். அது எதுக்கு அப்படின்னா, அவர் வந்து மக்கள் செயலுக்காக ஏதோ நல்லது செய்யணும்னு விரும்பினார் அப்படின்னா, நல்லது செய்யட்டுமே அப்படின்றதுக்காக அரசு பார்த்து ஒதுக்குவது. அது அரசு நினைத்தால் ஒதுக்கலாம், அரசு நினைத்தால் அதை குறைக்கலாம். அதை வந்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்படி ஒதுக்குற ஒரு நிதியை அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, ஏற்கனவே தமிழ்நாடு அரசு மதிய உணவு திட்டம் செயல்படுத்திக்கிட்டு இருக்குது, காலை உணவு திட்டம் செயல்படுத்திட்டு இருக்குது. அவர் வந்து வேற ஒரு நிறுவனத்திற்கு வந்து பள்ளிக்கூடங்கள்ல மதிய உணவு போடுவதற்கு அந்த ஃபண்டை மாத்தி விட்டு, அந்த ஃபண்டை வச்சு அவன் வந்து சென்னையில வந்து கிச்சனு, ஆபீஸ், ஹெட் குவார்டர்ஸ் எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டே போய் நான் மதிய உணவு போடுற கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறேன்னு அப்படி ரிவர்ஸ்ல வந்து ஏவி விட்டார். அவன் வந்து வெங்காயம் பூண்டு இல்லாம சமையல் பண்றவன். தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து பருப்பு இல்லாம சமைக்கலாம், காய்கறி இல்லாம சமைக்கலாம், வெங்காயம் இல்லாம ஏதாவது தமிழ ஒண்ணு சமைச்சிருப்பானா? அது மீன் குழம்பா இருக்கட்டும், வத்த குழம்பா இருக்கட்டும், சாம்பாரா இருக்கட்டும், புளி குழம்பா இருக்கட்டும், எந்த குழம்பா இருக்கட்டும், அதுல வெங்காயத்தை வெட்டி போடுறதுதான் தமிழனுடைய வேலையே. ஏங்க மோர்ல வெங்காயத்தை வெட்டி போட்டு குடிப்பாங்க, ரசத்துல வெங்காயத்தை தட்டி போட்டு குடிப்பாங்க, எல்லாத்துலயும் வெங்காயத்தை போட்டு திம்பாங்க. சரி, தோசை வெங்காய சட்னி வச்சு திம்பாங்க. இப்படி வெங்காயத்தை வந்து சாப்பிட்டே பழகின ஒரு சமுதாயத்துல வெங்காயம் இல்லாம சாம்பார் போடுற ஒரு குரூப்புக்கு காசை கொடுத்து இப்படி ஒரு வேலையை வந்து RN ரவி செய்தார். இதுல வந்து ஏற்கனவே அவர் மேல புகார் இருந்தது. அதோடு சேர்த்து ஆரோவில் நிர்வாகம் என்பது வந்து ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பது. அந்த ஆரோவில் நிர்வாகத்தின் மீது ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வந்தது. வழக்கறிஞர் துரைசாமி என்பவர், மூத்த வழக்கறிஞர் துரைசாமி, பெரியாரியவாதி, கொள்கைவாதி, அவர் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தார். ஆளுநராக இருப்பவர் வேறு எதுவும் ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வச்சிருக்க கூடாதுங்கும் போது இந்த ஆரோவில் மாதிரியான பவுண்டேஷன்ஸ்ல எப்படி ஒரு தலைவராக இருக்கலாம் அப்படின்ற கேள்வி வந்து ஏற்கனவே எழுப்பப்பட்டு, அதற்கு பிறகு இல்ல அவர் ஆளுநர் வந்து டிஃபாக்டோவா அதுல பதவியில் இருக்கிறாரே தவிர RN ரவியாக அதில் பதவியில் இல்லை அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து ஒன்றிய அரசு சொல்லி இருந்தது. ஆனால் அவர் கேட்டதுல வந்து என்ன வேலிடான பாயிண்ட் இருக்குன்றத வந்து இந்த ஆரோவில் புகார் தான் வெளிப்படுத்துது. ஏன்னா ஆரோவிலுக்கு சொந்தமான நிலத்தை வந்து வேறு ஒரு தனியாருக்கு விற்பனை செய்து கிட்டத்தட்ட 350 கோடி வரை ஊழல் நடைபெற்று இருக்கிறது. அதற்கு ஒரு பெண் IAS அதிகாரி உடந்தையாக இருந்திருக்கிறார் அப்படின்ற புகார்கள் இப்போது வெளியாக தொடங்கி இருக்கிறது. அப்படின்னா இப்ப துரைசாமி புகார் எடுத்து பாருங்க, இது ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டா இல்லையா? இது முறைகேடு நடப்பதற்கான வழிமுறையா இல்லையா? ஆளுநர் இதை செய்யலாமா அப்படின்னா இதை செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு புகார் வருகிறது. அப்போ இதைத்தான் துரைசாமி அன்னைக்கே எதிர்த்தாரு. இன்னைக்கு இவனுங்க இந்த புகாரை வந்து என்ன டீல் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல ஒன்றிய அரசு. அந்த கட்டுப்பாடு என்பது நிலம் தொடர்பான விவகாரங்கள் என்பது வந்து மாநில அரசு தான் அதை வந்து கண்காணிக்க வேண்டியது இருக்கிறது. இல்ல, எனக்கு சின்ன ஒரு சட்ட ரீதியான ஒரே ஒரு கேள்வி. அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டியா இருக்கிறாரு, அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா? கோர்ட்டாலேயோ இல்ல அரசாலேயோ நடவடிக்கை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதுன்றதான வச்சிருக்கிறாங்க. ஆனா ஊழல் என்பது நிரூபிக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு முன்னுதாரணம் தேவைப்படுகிறது இல்ல. கோர்ட்டே வந்து பல விவகாரங்கள்ல வந்து விதிகளை திருத்தி அமைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறது. இப்போ வரைக்கும் ஒரு சில அதிகார பதவிகளுக்கு மட்டும்தான் வந்து இந்த நடவடிக்கையிலிருந்து விலக்கு அப்படின்றது. அது குறிப்பா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவின் மீது நீங்க எந்த புகாரையும் தெரிவிக்க முடியாது, நடவடிக்கை எடுக்க முடியாது. நோ சிவில் ஆர் நோ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். இண்டெம்னிட்டி வேற, அவங்க வந்து பதவியிலிருந்து முடிச்சுட்டு வெளியே போனாலும் அவங்க மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஆனா பாகிஸ்தான்ல அப்படி கிடையாது. பாகிஸ்தான்ல எப்படின்னா நீங்க பதவியில இருக்கும்போதே அவங்க மேல நடவடிக்கை. நம்ம பார்த்திருக்கோம், பாகிஸ்தானுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து பல பிரதமர்களை தூக்கி விட்டுட்டு ராணுவ ஆட்சிக்கு வழிகொலி இருக்கிறது அப்படின்றதெல்லாம் கடந்த காலத்துல பார்த்திருக்கிறோம். முன்னாள் அதிபர்களை வந்து சிறையில் எடுப்பது, தூக்கில் போடுவது போன்ற கடுமையான நடவடிக்கைகள் எல்லாம் பாகிஸ்தானுடைய நிர்வாகம் எடுக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டபிலிட்டி கிரியேட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு விலக்கு.
நம்ம மரியாதைக்குரியவர்களா வச்சுப்போம், அவங்களுக்கு தான் எந்த அதிகாரம் இல்ல, ரப்பர் ஸ்டாம்பு தானே, ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு அவன் என்ன சம்பாதிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நாம கொடுத்தது. சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி இவர்கள் அந்த ஓட்டைகளில் பணம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத சமீப காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஏற்கனவே திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ஒரு தனிநபர் மசோதா தாக்கல் செய்திருக்கிறார். என்ன அப்படின்னா, ஆளுநரின் மீது இந்த சிவில் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து மாற்றம் செய்யப்படணும், அவர்களும் சிவில் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு உட்பட்டவர்கள் தான் அப்படின்னு சட்ட விதி திருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிநபர் மசோதா தாக்கல் செய்திருக்கிறார். அது இந்த அரசு எடுத்து நிறைவேற்ற போறது கிடையாது. ஆனா இப்படி ஒரு விஷயம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப கோர்ட் இதுல கவனமாக இருக்க வேண்டும். கோர்ட் வந்து ஆனா கோர்ட் இதை செய்யுமா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா அவர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கிறாரு. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து எந்த விதமான குற்றவியல் மற்றும் சிவில் நடவடிக்கைகளுக்கும் உட்படுத்த முடியாது என்று அரசியலமைப்பு சட்டம் விலக்கு கொடுக்கல, நாடாளுமன்றத்தில் இவங்க ஒரு சட்டம் இயற்றி விலக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நாளைக்கு இதே விலக்கை யாருக்குனாலும் கொடுக்கலாம்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவருக்கு இவ்வளவு பெரிய இண்டம்னிட்டி கொடுத்திருக்கீங்க அப்படின்னா, மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு பிரதிநிதி, மக்கள் நம்பி வாக்களித்த ஒரு பிரதிநிதி முதலமைச்சர், அவருக்கு இதே மாதிரியானது பொருந்தாதா? ஒண்ணு முதல்வர்களுக்கு இதை பொருத்தணும், இல்லைன்னா யாருக்குமே இதை பொருத்தக்கூடாது. அது என்ன முதல்வர்களுக்கு இல்லாதது சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு உண்டு, முதல்வர்களுக்கு இல்லாதது கவர்னருக்கு உண்டு. அதுவும் லாபகரமாக வந்து அந்த கன்விக்ட் அது 3 மாதத்துல வந்து பதவி விலக வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தார்கள். அதில் பிரதமரையும் ஒரு நாமினலா ஜஸ்ட் ஒரு பேரளவுக்கு கொண்டு வந்தாங்க. பிரதமர் மீது அப்படி என்ன நடவடிக்கை எடுத்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதுல இருக்கு. மாநிலத்தினுடைய அமைச்சர்களை தான் வந்து அமைச்சர்களையும் முதலமைச்சர் தான் டார்கெட் பண்ணி அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்பதும் இல்ல, பிரதமர் மேலேயே நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நடவடிக்கை எடுக்கிற அதிகாரிகள் எல்லாமே பிரதமரால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளாக இருக்கும்போது அவங்க வந்து அவங்க வந்து பிரதமருக்கு தங்கள் கடமைப்பட்டவர்களாக தங்களை வந்து அறிவித்து கொண்டவர்களாக இருக்கும்போது அவங்க எப்படி பிரதமர் மேல நடவடிக்கை எடுப்பாங்க? அப்போ பிரதமர் தன்னுடைய காய்களாக பகடைகளாக பலரையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றதையும் பார்க்கிறோம். இது வந்து ஒரு லாங் பேட்டில், லீகல் பேட்டில், தொடர்ந்து விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இது போன்ற அந்த முறைகேடு புகார்கள் எல்லாம் தொடர்ந்து பொதுவெளிக்கு அம்பலப்பட வேண்டும், மக்கள் மத்தியில் விவாதிக்கப்பட வேண்டும். மக்கள் ஒரு பெரும் திரளான ஆர்ப்பாட்டத்திற்கு தயாராக வேண்டாம். அது சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு எதிராகவும் சரி, ஆளுநர் மாதிரியான பதவிகளா இருக்கட்டும், இது எதுவுமே மக்களோடு தொடர்பில்லாத பதவி. ஆனா இவங்கதான் மக்களை ஆட்சி செய்பவர் யார் என்பதை நியமிக்கின்ற அதிகாரம் கொண்டவர்கள். நீங்க பாருங்க, எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் மாநிலத்தில் முதலமைச்சருக்கான தேர்தலை நடத்துபவர். அவரு பிரதமரால் நியமிக்கப்பட்டவர், அவரு குற்றவியல் மற்றும் சிவில் நடவடிக்கைகளில் இருந்து விலக்களிக்கப்பட்டவர். அவரு சொல்றபடிதான் தேர்தல் நடக்கும். அப்படி தேர்தல் நடந்ததற்கு பிறகு அவர் முதலமைச்சராக யார் பதவியேற்று வைப்பா? பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரால் நியமிக்கப்படுகின்ற ஆளுநர். அந்த ஆளுநர் வந்து எப்படிப்பட்ட நபராக இருக்கிறார்? அவரும் சிவில் குற்றவியல் நடவடிக்கையிலிருந்து விலக்களிக்கப்பட்டவராக இருக்கிறார். குற்றவாளிகளாக யாரா இருந்தாலும் ஆளுநரை போய் பார்க்கலாம். நீங்க வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. அவர் இஷ்டத்துக்கு அவர் பணத்தை செலவு பண்ணலாம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த கூத்துகளை அவர் அடித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ மாநில அரசாங்கத்தை முடக்குகின்ற வகையில ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனும், இன்னொரு பக்கம் ஆளுநர் அதிகாரமும் இருக்கிறது. இந்த மக்களாட்சிக்கு விரோதமான இந்த கூறுகளை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும், மாற்றியமைக்க வேண்டும் அப்படின்னா அது மக்களுடைய போராட்டத்தின் மூலமாகத்தான் தீர்க்கப்பட வேண்டும். அந்த போராட்டமும் ரொம்ப தூரத்தில் இல்லை. இவர்கள் நினைக்கிறார்கள் பங்களாதேஷை போலவோ அல்லது வந்து இலங்கையை போலவோ இந்தியாவில் கூப்பு நடக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாவேகா கூட அப்படியான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணத்தை ஏற்கனவே நிகழ்த்தி இருக்கிறது. என்னன்னா, இந்தியாவினுடைய நீதித்துறையை மக்களுக்கு சாதகமாக இயங்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு முன்னுதாரணத்தை செட் பண்ணிருக்கு. அதை தாண்டி தந்தை பெரியார் நமக்கு ஒரு முன்னுதாரணம், சட்டத்தையே திருத்த வைப்பதற்கான ஒரு பெரும் போராட்டத்தை நம்மால் செய்ய முடியும் என்பதை தந்தை பெரியார் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதே போல லல்லு பிரசாத் யாதவ் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இன்னொரு விஷயத்தை நிரூபித்திருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தையும் நமக்கு தேவையான சட்டத்தை இயற்ற வைக்க முடியும் அப்படின்னு. அப்படி வந்ததுதான மண்டல் கமிஷனுடைய அமலாக்கம். அப்போ மக்களினுடைய பிரதிநிதிகளின் மூலமாகவும் மக்களுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டங்களின் மூலமாகவும் இந்த அரசாங்கத்தையும் இந்த அரசு இயந்திரத்தையும் சரியான திசைக்கு வளைத்து கொண்டு வர முடியும் என்பதை இந்தியர்கள் கடந்த காலத்தில் நிரூபித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கூப்புகள் எல்லாம் இந்தியாவில் நடக்க வாய்ப்பில்லை. அப்படி கூப்பு நடத்தணும்னு நினைக்கிறவங்களைத்தான் வந்து மக்கள் கூப்புல உட்கார வச்சிருக்கிறாங்க. நிச்சயமா சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்களை பதிந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.